இட்ஸ் வெனஸ்டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே சரியான தாகம். நைட்டு ஃபுல்லாக செம்மையாக ஸ்வெட்டிங் ஆனாலும் காலையில் தாகத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி வெயில் அதிகம். டியூஸ்டே கூட வெயில் அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி டேட்டை கிழிச்சோடனே டேட்டில் இன்றைக்கி உழைப்பாளர் தினம். நமக்கு எல்லா நாளுமே உழைப்பாளர் தினம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் உழைக்கிறவங்கன்னு கிடையாது. வீட்டில் சின்ன சின்ன வேலையோடு செஞ்சு எல்லா வேலையும் ஈடுகட்ட முடியாமல் செஞ்சிகிட்ருக்கோம் பாருங்கள். நம்ம பெரிய உழைப்பாளர்கள். நமக்கு நம்மளே விஷ் பண்ணிப்போமே. ஸோ 1ஆந்தேதி ஆயிடுச்சு, கேலண்டரையும் மாற்றியாச்சு. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் இருந்த செடி இப்போ 3 பாக்ஸ் ஆகிடுச்சு. ஊர்லேருந்து தங்கச்சி இந்த மொசக்காய் செடி கொடுத்து விட்ருந்தாங்க. ஆக்சுவலி இது காயெல்லாம் வைக்காது, இந்த லீஃப் மட்டும் அழகாக இருக்கும். ஸோ இதில் ஒரு ஒயிட் கலர் பூ வரும். அதனால் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். காலையில் ஆஸ் யூஷுவல் கோலம்லாம் போட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு கதவை திறந்தோடனே இந்த லெமன் செடியை தான் பார்ப்பேன். அது ஏதோ ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு காலையில் அடுப்படியை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே துடைச்சி வச்சுட்டு படுத்துருவேன். சம்டைம்ஸ் எப்போவாது இந்த மாதிரி சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ நம்மளுக்கும் டயர்டாக இருக்கும்ல, நம்மளும் வேலை பார்க்குறோம்ல. ஸோ அதனால் காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரம் மட்டும் நைட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே காலையில் துடைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ரஃப் பேப்பரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆயிலெலாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு கிளாத் போட்டு தொடச்சிட்டு அப்புறம் வாட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்புறம் ரஃப் துணி போட்டு தொடச்சிடுவேன். இத்தனை ஸ்டேஜும் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால எப்படியுமே தெரிச்சிடும். அது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை யூஸ்வலாக கிச்சனில் சமைக்கிறதுனால இந்த செவுத்தில் பேப்பர் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அது எடுக்கவே மாட்டேன். கொஞ்சமாக ஆயில் பட்டுச்சுன்னா கூட அது இப்படி ஒரு மாதிரி செவரு அசிங்கமாக தெரியும் அப்படின்றதுக்காக அதை எப்போவுமே எடுக்காமல் வச்சுருப்பேன். அடிக்கடி எடுத்து மாற்றிடுவேன். ஒரு 10 டேஸ் இல்லைன்னா ஒரு 1 மந்த்து கிட்ட. இந்த பேப்பர் போட்டே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. மோஸ்ட்லி நான் போடுற வீடியோஸ்லாம் இந்த கேலண்டரும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த தரையுமே நான் அதே மெத்தடில் தான், கீழே இருக்க ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ஃபும் ஸ்டவ் வச்சுருக்க ஷெல்ஃபு அப்புறம் டேபிள் பக்கத்தில் ஒரு குட்டி டேபிள் போட்டிருக்கேன். இந்த டேபிள்லேயும் அப்படி தான் ரஃப் பேப்பர் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி துணி வேஸ்ட் ஆகாது. கேஸ் மட்டும் இல்லை, கேஸோட பைப்பையும் சேர்த்து தொடச்சி விட்ருவேன். ஏன்னா வீடியோ எடுக்கும்போது எல்லாமே கவர் ஆகுது அப்படின்றனால இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே அடிக்கடி கழுவிட்டு எல்லாத்தையுமே சுத்தமாக தான் வச்சுக்கிறது. சோம்பேறித்தனம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சேனல் ஆரம்பித்ததுலேருந்து. ஸ்டவ்வில் இப்போல்லாம் கேஸில் சாப்பாடு வச்சு வடித்தாலுமே சாப்பாடு குழஞ்சி போயிடுது, இல்லைன்னா ஒரு மாதிரி நொசன்னு ஆகிடுது. அது நெக்ஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி கூட சாப்பிட முடியலன்றனால குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். சம்மருக்கு மட்டும். சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் டைமில் நார்மலாக சாப்பாடு வடித்தா தான் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் பிடிக்கும். வடித்த சாப்பாடுனா நல்லா டேஸ்ட்டாக பொல பொலன்னு இருக்கும். யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ சம்மர்ன்றனால ரைஸ் அதிகமாக வீணாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக இனிமேல் குக்கரில் வச்சதில் கொஞ்சம் சாப்பாடு நைட்டு ரச சாதத்தில் மிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டு ஆஃப்டர்நூனுக்கு தயிர் ஊற்றி வச்சுருக்கேன், ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி. ஸோ அந்த தயிர் போட்டு தான் மத்தியானம் ஒரு ஹெவியான சாப்பாடுன்னு தான் நினைக்கிறேன். தயிர் ஊற்றி பழைய சாதத்தில் சாப்பிடும்போது செம்மையாக தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுக்கு என்னென்னமோ ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட கொடுத்துருந்தேன். கண்டினியூவாக 3 டேஸ் மஞ்சள் மிளகு பால் குடித்தா தூக்கம் வர்றது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு. அது நிஜமாலுமே உண்மைதாங்க. ப்ரெக்னென்சி டைமில் நான் அடிக்கடி தூக்கம் இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவேன். அப்போ என் மாமியார் சொல்லி கொடுத்த ட்ரிக் தான், அடிக்கடி பாலை காய்ச்சி நல்லா மிதமான சூட்டில் பாலும் மஞ்சள் மிளகு அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை வெல்லம் சேர்த்து குடிச்சிருவேன். இந்த ஆடையெல்லாம் எப்போவுமே தனியாக கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஆடையோட டீயும் போட மாட்டேன். காஃபி வேணால் எனக்கு வேணாம். எங்கள் வீட்டில் கொஞ்சமாக ஆடை தெரிஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. காலையில் இந்த பருப்பு புட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால பாப்பா 2 டேஸாகவே புட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா.
அவளுக்காக தான் இந்த புட்டு ரெசிபி இன்றைக்கி செய்கிறேன். அரிசி களைஞ்ச தண்ணி, இந்த பருப்பு களைஞ்ச தண்ணி, இந்த காய்கறி தோல், இந்த மாதிரி எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல இப்போல்லாம். சம்மருக்கு மாடு நிறைய வருது. சம்மர்ன்றனால இல்லை, யூஸ்வலாகவே வரும். இந்த டைம் என்னவோ நிறைய மாடுங்க வருது. ஆஃப்டர்நூன் அதுங்களுக்கு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டுட்டு போய் வச்சுருவேன். பக்கத்தில் இருக்கவங்களும் இதே மாதிரி வைப்பாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது வாயில்லா ஜீவனுக்கு ஒரு ஹெல்ப்பு. இந்த மாவு சலிக்கிற இந்த ட்ரிக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சைனீஸ் செய்கிறது தான் பார்த்தேன். ஒரு சைனாக்கார பொண்ணு தான் செஞ்சாங்க. ஸோ அது நல்லா தான் இருக்குது. மாவை கீழே சிந்தாமல் இவ்வளோ உயரத்தில் வச்சு செய்கிறேன் பாருங்கள். அதோட அந்த புகை மட்டும்தான் வெளியில் வந்தது, மற்றபடி எதுவுமே வெளியில் வரல. தேங்காய் உடச்சிட்டு காலையில் தேங்காய் தண்ணி பாப்பாவுக்கு காலைல ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோன்னே கொடுத்தேன். தேங்காய் வந்து கொஞ்சமாக உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு பாப்பாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கத்தி வச்சு நல்லா தட்டிட்டு தேங்காவை நல்லா ஷேப்பில் உடச்சிட்டேன். தேங்காய்னா ரொம்ப இஷ்டம், சும்மா கொடுத்தாவே நல்லா சாப்பிட்ருவா. காலையில் இந்த அரிசி பருப்பு புட்டு தான் செஞ்சுருந்தேன். ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கடம்பு வந்து ரஃப்பாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இந்த பருப்பு புட்டில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நான் 2 டைப்பில் செய்வேன், சர்க்கரையும் வெல்லமும் போட்டு. ரெண்டுமே நெய் போட்டு செய்கிறதுனால நல்லாயிருக்கும். எது செஞ்சாலும் பாப்பா வந்து இப்படி ஆசைப்பட்டு சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பி இருக்கும். இந்த மோஸ்ட்டாக பசங்க நிறைய சாப்பிடவே மாட்டாங்க. பாப்பா அப்படி கிடையாது. எது செஞ்சாலும் டக்குன்னு எடுத்துகிட்டு கேரட் பீட்ரூட்லாம் துருவுனா டக்குன்னு எடுத்து கொஞ்சமாக ஆயில் வச்சுப்பாங்க. புட்டு செய்கிறதுக்கு 2 மெத்தடு தான். வந்து நம்ம செய்கிற அரிசி மாவு வந்து நல்லா பொலன்னு இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு வந்து அரை ஸ்டேஜ் தான் வேகணும். ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்காது. நல்லா அரைச்சி புட்டு மாவு மாதிரி சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். இதுவுமே எனக்கு வந்து ஒரு விசில் அதிகமாக போயிடுச்சு. ஸோ காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்க அந்த செகண்டில் எனக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதனால் நான் கையிலே மசிச்சு விட்டு இந்த அரிசி பருப்பு புட்டு செஞ்சுட்டேன். டேஸ்ட்டு காலையில் அலாதியாக இருந்தது. எப்போவுமே ரெசிபி செய்கிறீங்களே தர மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் 11 கிட்டேலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி மந்த்லி செக்கப் தான் இது. கிருஷ்ணா கிளினிக்னு திருச்சியில் இருக்குது. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறவங்க வந்து சதீஷ்குமார், அவங்களோட ஒய்ஃப் வந்து பிரியா சதீஷ்குமார், அவங்க நியூரோலஜிஸ்ட். ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஆஃப்டர்நூன் முடிச்சுட்டு ஒரு 12:30 கிட்டலாம் வந்துட்டோம். பயங்கர வெயில், ஏன்டா வெளியில் வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்கூல் அட்மிஷனுக்கு 2-3 ஸ்கூலை போய் என்ட்ரி பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சையும் முடிச்சாச்சு.